ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் தமிழில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ்எஸ்சி ஜிடி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் டியூட்டி கான்ஸ்டபிள் அப்படின்றது தான் இந்த போஸ்டோடைய நேமு. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஓகேவா? எஸ்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரங்கி காவல் படை, எல்லை பாதுகாப்பு படை, உள்பிரிவு காவல் படை, ஐடிபிபி, ஓகேவா, இந்தோ திபெத் அந்த பார்டர் ஃபோர்ஸு, எஸ்எஸ்பி, அசாம் ரைஃபிள்ஸு, எஸ்எஸ்எஃப், அதுக்கப்புறம் சிஐஎஸ்எஃப், இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வருவாங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஜாபு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்மனன்ட் ஜாபு. பணிபுரியக்கூடிய படைகள், ஓகேவா, நீங்கள் எந்தெந்த படையில் சேரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர் பிஎஸ்எஃப், ஓகேவா, இதில் சிஐஎஸ்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸு, எஸ்எஸ்பி, ஓகேவா, ஷாக்ஸ்ட்ரா சீமா பாலு, அதுக்கப்புறம் இந்தோ திபெத் பார்டர் போலீஸ், ஐடிபிபி, ஏஆர் அசாம் ரைஃபிள்ஸ், எஸ்எஸ்எஃப் வந்து செக்யூரிட்டிஸ்ட், ஓகேவா, சீக்ரெட்டிஸ்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஓகேவா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட இந்த 7 வேக்கன்சிக்கான, அதாவது இந்த பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி, ஐடிபி, ஓகேவா, இதுக்கான ஆட்களை வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஓகே, பாருங்கள், மொத்த காலி பணியிடங்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது. 25,487 பேர். அதில் மேல் வந்து பார்த்திங்கன்னா 23,467 பேர் எடுக்க போகிறாங்க. ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் 2,020 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வு செய்ய போகிறாங்க. இதற்கு ஆண் பெண் இருபாலருமே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம். முக்கிய கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸு, ஓகேவா, கிராஜுவேஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து டிகிரி வச்சுருந்தாலும் ஓகே தான். 10th மஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 23 வயது. இதில் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு வந்து 5 வயது வந்து பார்த்திங்க அப்படின்னா தளர்வு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 3 இயர்ஸு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க நோட்டிஃபிகேஷனில் நமக்கு சொல்லலை. ஓகேவா? ஓகே, சேலரி பாருங்கள், சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பேவே வந்து 21,700, கிராஸ் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 30,000லேருந்து 35,000 வரைக்கும் இருக்கும். படைப்பிரிவின்படி கூடுதல் அலோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. ஓகேவா? தேர்வு முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடி தேர்வு 4 கட்டங்களில் நடக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு சிபி, ஓகேவா, ஆன்லைன் டெஸ்ட்டு 80 கொஷின் 160 மார்க் இருக்கும். அதில் நெகட்டிவ் மார்க் வந்து 0.50 மார்க், அதாவது அரை மார்க் நெகட்டிவ் மார்க். டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 மினிட்ஸ் இருக்கும். சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 20 கொஷின் 40 மார்க்கு. ஜென்ரல் நாலேஜ் வந்து 20 கொஷின் 40 மார்க்கு. மேக்ஸ் 20 கொஷின் 40 மார்க்கு. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 20 மார்க்கு, 20 கொஷின் 40 மார்க். ஓகேவா? இது ஃபஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஇடி, ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே பொறுத்த வரைக்கும் 5 கிலோமீட்டர் ரன் ஃபார் 24 மினிட்ஸில். ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் 1.6 கிலோமீட்டர் ரன் பண்ணணும் 8.5 மினிட்ஸில். ஓகேவா? இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, பிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்டு ஜஸ்ட்டு அளக்கிறத பற்றி இருக்கும். ஓகேவா? ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 170 சென்டிமீட்டர், ஜஸ்ட் வந்து 80லேருந்து விரிஞ்ச நிலையில் 85 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் ஹைட்டு வந்து 157 சென்டிமீட்டர். ஓகே. எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு ஹைட் அண்ட் ஜஸ்ட் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், மெடிக்கல் டெஸ்ட்டு, டிஎம்இ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ டெஸ்ட் இருக்கும், பிளட் டெஸ்ட் இருக்கும், ஹேரிங் காது சம்மந்தமானது, மென்டல் ஃபிட்னஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பரிசோதிப்பாங்க. இந்த 4 கட்டங்களில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்வாகி வரணும். அப்போ தான் நீங்கள் இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தகுதியானவர். தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, ஆதார், சிக்னேச்சரு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கரெக்டான ஃபோன் நம்பர், ஆதாரில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் ஜிமெயில். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எஸ்சி எஸ்டிக்கு, ஓபிசி, அதுக்கப்புறம் இவிஎஸ்சி இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். விண்ணப்பிக்கக்கூடிய தேதி ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 1/12/2025, லாஸ்ட் டேட் வந்து 31/12/2025 வரைக்கும் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஓபிசிக்கு வந்து 100, எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ, ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ அப்ளிகேஷன் ஃபீஸு. போஸ்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர் ஏரியாஸ், எங்கெங்கெல்லாம் போஸ்டிங் இருக்குன்னா பார்டர் ஏரியாஸ், இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி, ஆன்டி மிலிட்டன்ட் ஆப்ரேஷன், விஐபி செக்யூரிட்டி, நார்த் ஈஸ்ட் காஷ்மீர் ஜோன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி இருக்கும். முழுக்க பாதுகாப்பு பணி தான் இது. அடுத்து பாருங்கள், ஜாப் பெனிஃபிட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பர்மனன்ட் ஜாபு, ஃப்ரீ மெடிக்கல்,
ஃப்ரீ யூனிஃபார்ம், கேன்டீன் ஃபெசிலிட்டி, ஐ அலோன்ஸு, பென்ஷனு, லீவ் ட்ராவல் கன்ஸ்ட்ரக்ஷனு, ப்ரொமோஷன் அப் டு இன்ஸ்பெக்டர் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரொமோஷன் ஆகலாம். ஓகேவா. எக்ஸாம் பேட்டர்ன் ஃபார் 2025 நியூ சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடி 2025 சிலபஸில் இந்த மாற்றங்கள் வந்து எதிர்பார்க்கப்படுது. ஜிகே வெயிட்டேஜுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் ஆட் ஆகலாம். ஓகேவா. ஃபிசிக்கல் டெஸ்ட் ஸ்டாண்டர்டு ஓகேவா ஸ்லைட்டு சேஞ்ச் ஆகும். ஆனால் எஸ்எஸ்சி நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா செய்வாங்க. ஓகேவா. காம்படிஷன் லெவலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் இதுக்கு எவ்வளோ பேர் எழுதுறாங்க அப்படின்னா 25 35 லேக் மாணவர்கள் வந்து எழுதுகிறாங்க. அதில் தற்போதைக்கு 25,487 பேர் மட்டுமே செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஓகே, இதுதாங்க நம்ம ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட பிரித்து அழகாக தமிழில் இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தெளிவாக பார்த்துருக்கோம். நீங்கள் யாராவது ஓகேவா இந்த ஜாபுக்கு போக விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், போய்க்கலாம். ஓகேவா.